ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 4. ஸ்ரத்தை அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு டெப்தான எக்ஸ்பிளனேஷன் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்ரத்தை அப்படிங்கிறதே நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது சத்துவ ரஜ தமச குணங்களின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்ரத்தையினுடைய லட்சணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதை நம்ம இப்ப படிக்க போறோம். சரியா? இப்ப சாத்வீக ஸ்ரத்தையின் லட்சணங்கள். இப்ப நம்ம என்ன ஸ்ரத்தையில இருக்கோம், எல்லாருக்குமே ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஸ்ரத்தை ஞானட்ட ஞானியாகலாம் முடியாது. எந்த ஸ்ரத்தை உன்னை ஞானி ஆக்கும் அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காட்டுறதுக்காக லட்சணங்களை அப்படியே எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னென்ன இதுல நம்ம படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சுப்போம், ஓ நம்ம என்ன லட்சணத்துல இருக்கோம் அப்படின்னு. அப்ப நமக்கு ஸ்ரத்தை இருந்தாலும் அந்த ஸ்ரத்தை ரஜசமா தாமசமா சாத்வீகமா என்று புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்றது இந்த ஸ்லோகம். எவர்களுடைய சரீரம் சாத்வீக சிரத்தையால் அமைந்திருக்கிறதோ அவர்களுடைய புத்தி அடிக்கடி சொர்க்கத்தின் மேலேயே சென்று கொண்டிருக்கும். அவர்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் படித்து எங்கே கிரியைகளை செய்து தேவலோகம் போய் சேர்வார்கள். ஆக்சுவலா சாத்வீக ஸ்ரத்தை அப்படிங்கிறது, இப்போ உனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், எங்க யாக கிரியைகள் செய்யணும், இந்த மாதிரியான, அதாவது மேலுலகங்களை அடையணும் அப்படிங்கிற மாதிரி, சொர்க்கலோகங்களை அடையணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல உனக்கு இச்சை அதிகமாக இருந்ததுன்னா அதுக்காகவே நீ எல்லாம் ஸ்ரத்தையோட தான் செய்வ. அந்த ஸ்ரத்தையோட செய்யற எதுக்காக அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸ்ரத்தை எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஸ்ரத்தைகளோட எதுக்காக செய்யறான் அப்படிங்கிறத வச்சு லட்சணங்களை சொல்றாரு. சொர்க்கத்தின் மேல நாட்டம் இருந்து, எங்க யாக கிரியைகள் மேல நாட்டம் இருந்து, அந்த மாதிரி ஸ்ரத்தை உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கு சாத்வீக ஸ்ரத்தை என்று பெயர்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது, ராஜச ஸ்ரத்தை எவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமோ அவர்கள் ஹே விரேசா ராட்சசர்களையும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் பிசாசுகளையும் பூஜை செய்வார்கள். சோ பிசாசுகள்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு மந்திரவாதி பயங்கரமா பூஜை பண்ணி சில பிசாசுகள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன சொல்றது, தேவதைகள் பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு பூதத்தை வசியம் செய்து கொண்டு அந்த பூதம் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. சோ அதை நீங்க இந்த இடத்துல பிசாசு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு ராட்சசர்களை அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ராடினரி பவர் அவங்க கிட்ட இருக்கும். நீங்க அவங்களை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ ராஜசரதை எவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமோ அவர்கள் ராட்சசர்களையும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் பிசாசுகளையும் பூஜை செய்வார்கள். தாமசி என்று சொல்லப்படும் சிரதை படைத்தவர்கள் கேவலம் பாவமெல்லாம் ஒன்று சேர்ந்து குவியலாகவும் தயை என்பது முற்றிலும் அற்றுப்போய் மிக்க கடினமாயிருக்கும் ஹிருதயம் படைத்தவர்களாகவும் இருந்து கொண்டு பிராணிகளை கொன்று அவற்றை பலியாய் 8 பரம அசுத்தமான பூத பிரேதங்களை ஸ்மாஷனத்தில் சந்தியா காலத்தில் பூஜிப்பார்கள். தாமசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க இந்த ஆடு கடா வெட்டுறேன், இந்த சாமிக்கு கடா வெட்டுறேன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இது தாமச சிரத்தை படைத்தவது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 பேருமே சிரத்தை இருக்கு. எதுலன்னா அவனுக்கு சொர்க்கத்துக்கு மேல எங்க கிரியைகள் மேல நாட்டம் இருக்கு. இவனும் வழிபடுறான். இவன் யார வழிபடுறான்னா பிசாசுகளையும் ராட்சசர்களையும் வழிபடுறான். யாரு? ராஜசம். தாமசிக்கும் வழிபடுறான். இவன் எப்படி அவனுடைய ஆக்ஷன்ஸ் தான் மெயினா பார்க்கணும். சோ இவனுக்கு சிரத்தை எங்க இருக்குன்னா, ஒரு அதாவது 100% மூலத்தனமா இருக்கும். ஏவி இறக்கம் தயை எதுவுமே இருக்காது. ஒரு விலங்கை பலியிட்டு அந்த ஒரு அதான் ஆடு கடா வெட்டுறதுன்னு சொன்னேன் இல்லையா, பண்ணி வழிபடக்கூடிய ஒரு ஸ்ரத்தையில் இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாபமெல்லாம் ஒன்று சேர்ந்த குவியலாகவும் சொல்லியிருக்காரு. ஏன்னா தாமசி சிரத்தையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இறைவனை வேண்டேன்னு சொல்லிட்டு பாவத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு விலங்கை கொல்லுவது இறைவனுக்கு பிடிக்குமா? ஆனா அதை கொண்டுட்டு நான் இறைவனுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கும். சோ லூசுத்தனமாக முட்டாள்தனமாக பாவத்தை செய்து கொண்டு ஆனால் நல்லது செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பவன் தாமசி சிரத்தை படைத்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தயை அற்றவர்களாகன்னு சொல்லிட்டாரு. சரியா? பரம அசுத்தமான பூத பிரேதங்களை ஸ்மாசனத்திலே சந்தியாகாலத்தில் பூஜிப்பார்கள். பலியிட்டு கடைசியில யார பூஜிப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லிருக்காருன்னா, மயானத்துல
அதாவது சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பிரேதங்களை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவர்கள் வைரம் பாய்ந்த தமோகுணத்தால் நிர்மாணம் செய்யப்பட்டவர்களாய் தாமசி சிரத்தை இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் அவங்க எல்லாம் வந்து தாமசி சிரத்தையால் நிரம்பப்பட்டவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவ்விதம் மூவகைப்பட்ட லட்சணங்கள் உள்ளவையாக மூவகைப்பட்ட சிரத்தைகள் உலகில் காணப்படும். உலகத்துல இந்த 3 வகை சிரத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அந்த 3 வகை சிரத்தையின் லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப சொல்லி காட்டியிருக்காரு. இவற்றை நான் விஸ்தரித்து வர்ணிப்பதன் உத்தேசம் என்னவென்றால், சாத்வீக சிரத்தை உன்னிடத்தில் குறைந்து போகாவண்ணம் நீ ஜாக்கிரதை செய்து கொண்டு அதற்கு வைரீகளான மற்ற இரண்டையும் உன்னிடத்திலிருந்து ஒழித்து வைக்க வேண்டும் என்பதை, இந்த சாத்வீக சிரத்தையானது எவர்களுக்கு ஜீவாரோபமாக அமைந்திருக்குமோ அவர்களுக்கு மோட்சம் என்பது ஒரு பூச்சாண்டியாக இராது. நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, ஏன்னா இதோட நிக்க போறது இல்லை. அடுத்து நிறைய ஸ்லோகங்கள்ல இந்த சாத்வீக சிரத்தை அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சாத்வீக சிரத்தை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். அதற்கு எதிராக இருக்கின்ற இந்த ராஜச தாமசம் அந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்ப 3ஐயும் சொல்லி வச்சுட்டேன்னா எது இருக்கக்கூடாது எது இருக்கணும்னு நீ புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் ரொம்ப டீட்டெயிலா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்றாரு. ஃபைனலா வந்து சாத்வீக சிரத்தை ஏன் உனக்கு இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, அது மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கும். மீதி 2 மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுத்து உன்னை கீழே தள்ளிவிடும். அதனால சாத்வீக சிரத்தை மட்டும் உனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் பிரம்மசூத்திரங்களை கற்றுக்கொள்ளாது போனாலும், ஒரு சாஸ்திரத்தையும் படிக்காமல் போனாலும், சித்தாந்தங்கள் என்னவை என்று தெரிந்து கொள்ளாமல் போனாலும், அவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகளின் அர்த்தங்களை நூர்த்தீகரித்து நிற்கின்றன என்று சொல்லத்தக்கவர்களாக அவர்கள் அனுஷ்டானத்தால் சாஸ்திர சித்தாந்தம் என்னதென்று யாவரும் அறியும்படி பிரகடனம் செய்து வைக்கும் பெரியவர்கள் ஆவார்கள். அதாவது அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறதே எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பாருங்க. சாத்விக சிரத்தை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ரத்தை மட்டும்தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்னது, பிரம்மசூத்திரம் அப்படின்றது நம்ம ஹையர் நாலேஜ் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆத்மா ஆல் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது அவன் படிக்கலைன்னாலும், எந்த சாஸ்திரத்திலையும் படிக்கலைன்னாலும், அப்போ எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். அந்த ஸ்ரத்தை மட்டும் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே நீ பக்கவா ஃபாலோ பண்ணவனா ஆறிடுவேன். ஸோ சாத்வீக ஸ்ரத்தை இருந்தது அப்படின்னா, நீ சாஸ்திரங்களை பிரம்மசூத்திரங்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்காமலேயே அதன்படி வாழ்பவனாக நீ மாறிவிடுவாய் அப்படின்றதுதான் மெயினா சொல்லியிருக்காரு. சரியா? சாஸ்திரத்தை படிக்காம போனாலும், சித்தாந்தங்கள் என்னவே என்று தெரிந்து கொள்ளாமல் போனாலும், ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாமே வேதம் தான். எதுவுமே நீ படிக்கலைனாலும் அதன் படிதான்டா வாழ்வ. தட் இஸ் தி பவர் ஆஃப் சாத்வீக ஸ்ரத்தை அப்படின்னு அர்த்தம். சரியா? அவர்கள் நடத்தையை அனுசரித்துக் கொண்டு எவர்கள் சாத்வீக சிரத்தை உள்ளவர்களாய் உலகில் நடந்து வருவார்களோ, செய்து வைக்கும் இன்னதென்று யாவரும் அறியும்படி அனுஷ்டானத்தால், அதாவது அவங்க நடந்து கொள்ளுகின்ற முறையே அப்படியே வந்து அந்த சாஸ்திரப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்களாம் நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர்களே நடத்தையை அனுசரித்துக் கொண்டு எவர்கள் சாத்வீக சிரத்தை உள்ளவர்கள் ஆகி உலகில் நடந்து வருகிறார்களோ அவர்களும் கீழே சொல்லப்பட்டவர்கள் என்ன பலனை அடைகிறார்களோ அதே பலனை அடைகிறார்கள். ஒருவன் மிக்க பிரயாசப்பட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பின் மற்றொருவன் அந்த தீபத்தை கொண்டு தன் தீபத்தை ஏற்றிக் கொண்டால் அப்படி ஏற்றிக்கொள்ளப்பட்ட மற்றொரு தீபம் பிரகாசம் கொடுக்காமல் போய்விடுமா. அதாவது கம்ப்ளீட் சாத்வீக ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்போ அந்த சாஸ்திரம் இதெல்லாமே அவங்க ஏற்கனவே கரைச்சு குடிச்சிட்டாங்க அல்லது ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சாத்வீக சிரத்தை வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை நீ பார்த்து அணுகி அவர்கள் எப்படி என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை அப்படியே நீயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அவங்களுடைய சிரத்தை என்னவோ அந்த சிரத்தையாக நீ மாறிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீயும் மோட்சத்தான் போவேன். அவங்க இதெல்லாம் படிச்சு கத்துக்கிட்டு அவங்க ரத்தத்துல ஊறி போயிருந்தது, அவங்களால அந்த ஸ்ரத்தை வந்தது. நீ அந்த ஸ்ரத்தையை மட்டும் நீ பார்த்து ஃபாலோ பண்ணாலே உனக்கும் அந்த மோட்சம் தான் கிடைக்கும்.
எக்ஸாம்பிள், ஒரு தீபத்தை அவன் பிரயாசப்பட்டு ஏற்றி வைக்கிறான். ஏற்றி வந்த தீபத்துல இருந்து நம்ம ஈஸியா ஏத்திக்கலாம்ல. அவனுக்கும் அந்த வெளிச்சம் தான் கொடுக்க போகுது, எனக்கும் அந்த வெளிச்சம் தான் கொடுக்க போகுது. சோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சாத்வீக சிரத்தை படைத்தவர்களை அணுகி நீங்களும் அதே சிரத்தையை வளர்த்துக் கொண்டால் நீங்களும் அவர்களே ஆகுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவன் மிக்க செலவு செய்து ஒரு பெரிய வீட்டை கட்டி வைத்த பின் அதில் கொஞ்ச காலம் தங்கி இருக்கும் மற்றொருவனுக்கு அது சுகம் கொடுக்காமல் போய்விடுமா என்ன? The same example is continuing now. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வீட்டை கட்டி எல்லாம் முடிச்சுட்டு நீங்க அந்த வீட்டுல வாழும்போது என்ன சுகம் கொடுக்குதோ அதே சுகம்தான் ஒரு விருந்தினராக ஒரு வாரம் தங்கிட்டு போனவனுக்கு வந்து கொடுக்க போகுது. அது மாட்டேன்னு சொல்லிட போகுதா என்ன? இது இருக்கட்டும். ஒரு தடாகம் தன்னை நிர்மாணம் செய்து வைத்தவனுக்கு மாத்திரமே தாகத்தை தீர்த்து வைத்து இதரர்களுக்கு தாகத்தை தீர்க்காமல் போய்விடுமா? ஒரு தடாகம்னா ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தி வைக்கிற, அதை யாரு ஏற்படுத்தினாலும் அவனுக்கு மட்டும்தான் அவ்வப்போது தண்ணி தேவைங்கிறதுக்காக தான் நீர்நிலை ஏற்படுத்தி வைக்கிறேன். ஏன்னா 365 நாளும் வந்து மழை பெய்யறதே இல்லை. இப்ப மழை பெய்யும் போது அதை தேக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மழை பெய்யாத நாட்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த தடாகம்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள். அந்த தடாகம் நீ கட்டி வச்சு நீ மட்டும் கட்டி வச்சது நீதான். ஆனா உனக்கு மட்டும்தான் தாகத்தை தீர்க்க போகுது. எவன் போன நீ கட்டி வச்சு சிரமப்பட்டு நீ வந்து கட்டி வச்சு தாகத்தை தீர்க்க போற. அவன் டைரக்டா வந்து தாகத்தை தீர்த்துக்க போறான். அந்த மாதிரி சாத்விக சிரத்தை ஏற்கனவே அனுஷ்டித்து வருபவர்களை அணுகி நீ அதுவாக மாறும்போது அவர்களின் அதே பலனை அடைவாய்ன்னு சொல்வதற்கு இத்தனை எக்ஸாம்பிள். ஒரு வீட்டில் சமைத்து வைத்திருக்கப்பட்ட அன்னம் சமைத்து வைத்தவன் பசியை மாத்திரமே தீர்க்கிறது என்றும் அதை சேவிக்கும் இதர்களுடைய பசியை தீர்த்து வைக்கிறது இல்லை என்றும் உண்டா? என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டு தலைவி அவ சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுவா. அப்ப அவ சமைச்சு சாப்பிடுறா, மத்தவங்க எல்லாம் சமைக்காமலே சாப்பிடுறாங்க. 2 பேருக்கும் வயிறு நிறைகிறதுனோ ஒண்ணுதானப்பா. இவங்களும் சமைச்சு சாப்பிட்டாதான் வயிறு நிறையும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்லையே. இவங்க சமைச்சது அவங்க சாப்பிட்டாலும் வயிறு நிறையத்தானே போகுது அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. வளர்த்தி பேசுவதென்ன மிக்க கடினமான தபஸை அனுஷ்டிப்பதன் பயனாக கோதாவரியை பிரவகிக்க செய்த கௌதம ரிஷிக்கு மாத்திரம்தான் அது புண்ணிய தீர்த்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அது சாமானியமாக ஓடையாகி விடுகிறதா என்ன? சோ அந்த கோதாவரி அப்படிங்கிறது எப்படி கதை வந்ததுன்னு எல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கௌதம ரிஷி அப்படிங்கிறவரு தன்னுடைய தவ வலிமையினால இந்த கோதாவரி அப்படிங்கிற நிறைய உருவாக்குறதாக கதை சொல்லியிருக்கு. சரியா? அப்போ அந்த கௌதம ரிஷி தபோ வலிமையால் உருவாக்கப்பட்ட அந்த கோதாவரி நதி அவருக்கு மட்டும்தான் வந்து புண்ணியத்தை கொடுக்குதா? அதுல நீராடின யாருக்கும் எல்லாருக்குமே அது புண்ணிய நதியா தான் இருக்க போகுது. மற்றவங்களுக்கு எல்லாம் அது வெறும் ஓடையா தான் இருக்க போகுதா? எல்லாத்துக்குமே அது புண்ணிய நதியா தான் இருக்க போகுது அப்படின்னு அது சேம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஆகையால் எவன் தான் நன்மை அடைவதற்காக சாஸ்திர விதி கோணாமல் அதை அனுஷ்டித்து வருகிறானோ அவனை பார்த்து கொண்டே சாஸ்திரம் அறியாத மற்றொருவன் சிரத்தை பாராட்டினவனாய் அதே மாதிரி நடந்து கொண்டு வந்தால் அந்த மற்றொருவரும் சம்சாரத்தை தாண்டி கண்டிப்பாக விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப 100% சாஸ்திரத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பிரம்மசூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு பிரம்மசூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்து அவன் ரத்தத்திலேயே ஊறி அதன் பிறகு அவன் சாஸ்திக சிரத்தையோடு நடந்து வருகிறானோ அவனை பார்த்து அப்படியே நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் அதே கதிதான் கிடைக்க போகுது அப்படிங்கிற என்னவோ உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லி நமக்கு நிரூபித்திருக்கார். இனி அடுத்து அசூரி ஸ்திரத்தை அப்படின்னு படைத்தவர்களுடைய கதி, தாமதராஜசம் படைத்தவர்களுக்கு என்ன கதி ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்ல போறேன்.